சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம் 187வது வட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்டம் கழக செயலாளர் மா. சுப்பிரமணியன் அவர்களின் ஆலோசனையின்படி சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி 187வது வட்ட கழகத்தின் சார்பில் 31/8/2024 அன்று வட்ட செயற் வீரர்கள் கூட்டம் வட்டக்கழக செயலாளர் மடிப்பாக்கம் MKJ தலைமையில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் 14வது மண்டல குழு தலைவர் பெருங்குடி SV ரவிச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், சோழிங்கநல்லூர் தொகுதி செயல் வீரர் கூட்டம் பொறுப்பாளர், மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி பாஸ்கர், தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலவாக்கம் சோமு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உடன் மாமன்ற உறுப்பினர் ஷெர்லி ஜெய், வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் மற்றும் பாக்க முகவர்கள், கழக முன்னோடிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த வேலையும் நடைபெறவில்லை. கொள்ளையடித்ததை தவிர மக்களுடைய வரிப்பணத்தை கமிஷன் பெற்றதை பார்க்கும் பொழுது உங்களுடைய அன்பான வரவேற்பை கண்டு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த கூட்டம் என்பது வரும் 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான கூட்டம் தான். அதற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள், பாக முகவர் கூட்டத்தை கூட்ட வேண்டும். பாக முகவர் கூட்டத்தை கூட்டினால்தான் உங்களுக்கு கடந்த தேர்தலில் எந்தெந்த இடங்களில் நம்மளுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற, மக்களுக்காக பணியாற்றுகின்ற இந்த ஆட்சி அதனுடைய சாதனைகளையும் அதனுடைய பணிகளையும் கொண்டு சேர்க்கின்ற வகையிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முன்கூட்டியே நாம் தேர்தல் களத்தை காணுவதற்கான பணிகளையும் மேற்கொள்வதற்கான இந்த செயலர்கள் கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தான் சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்கும் மருத்துவத்துறையை ஒரு சாதனை புரிகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள், ஏழை எளிய மக்களும் பயன்பெறுகின்ற வகையில், மலைவாழ் மக்களும் இந்த பயன்படுகின்ற வகையில் இந்த மருத்துவத்தை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்ற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்குரிய அண்ணன் மா. சுப்பிரமணியன் அவர்களுடைய தலைமையிலான இந்த மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு ஒவ்வொரு வட்டங்களை உருவாக்கி தந்து அதன் மூலமாக கழக நிர்வாகிகள், அந்த பாக போவர்கள் தொடர்ந்து அந்த பணியில் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னும் மெருகேற்றுகின்ற வகையில் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் 40க்கு 40 என்ற இலக்கை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் நீண்ட நாட்களாக அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் செய்து வந்ததனால்தான் 40க்கு 40 என்ற இலக்கை அடைந்தோம். அதே போன்றுதான் இன்றைக்கு இது போன்ற பணிகளின் மூலமாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற, இங்க மேடையில் இருக்கின்ற ஷெர்லி ஜெய்யாக இருக்கட்டும், அவர் இந்த பகுதியினுடைய ஒவ்வொரு 87வது வட்டத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு பணிகளையும் உற்று கவனித்து மண்டல குழு கூட்டமாக இருக்கட்டும், சென்னை மாநகராட்சியினுடைய அலுவல் பெருமக்களை சந்திக்கின்ற வகையில் மேயரை சந்திக்கும்